ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்களை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அது மட்டும் இல்லாமல் நான் போடுற ஒவ்வொரு புது வீடியோவுக்கும் நீங்கள் லைக் போடும்போது அது எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் Mturkல சென்சோரி ரூட் அக்கௌண்ட் அப்படிங்கிற பேரில் ஒரு சர்வே வந்திருக்கு. இதோட ரிவார்டு பார்த்தீங்கன்னா 50 சென்ட். டோட்டல் டைம் பார்த்தீங்கன்னா 60 மினிட்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அக்செப்ட் பண்ணி 10 நிமிஷம் ஆக போகுது. இது என்ன ஒர்க்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த சென்டென்ஸை நம்ம பார்த்து அதை வாசிக்கணும். ஓகேங்களா? இப்போ அதுக்கு என்ன ரிக்குவயர்மெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ளீஸ் ஆன்சர் ஃபியூ டெமோக்ராஃபிக் கொஸ்டின்ஸ், தென் ரெக்கார்ட் யுவர் செல்ஃப் சேயிங் ஷார்ட் ஃப்ராசஸ். குவிட் என்விரான்மெண்ட்டு இருக்கணும்னு போட்டிருக்காங்க. குவிட் என்விரான்மெண்ட் நீடட், மேக் 10 ஷார்ட் ரெக்கார்டிங்ஸ். 10 ரெக்கார்டிங்ஸ் பண்ணுறதுக்கு கொடுத்துருப்பாங்க ஃப்ராசஸ்ஸு. அதை பார்த்து நம்ம படிக்கணும். ஓகே, இப்போ நம்ம இங்கே இடத்துல அக்செப்ட் பண்ண உடனே டைரெக்டாக அக்செப்ட் ஆகிடுச்சு. ஒருவேளை உங்களுக்கு இந்த ஹிட்டு காமிக்கலை கிடைக்கல அப்படின்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன். அந்த லிங்க்கில் போயிட்டு நீங்களும் கேட்ச் பண்ணி பண்ணுங்கள். ஓகே, இப்போ நம்ம ஒர்க்குக்குள்ளே போகலாம். இப்போ அக்ரி கொடுத்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய டெமோக்ராஃபிக் கொஸ்டின்ஸ் கேட்டுருக்குறாங்க. அதில் நம்ம என்னென்ன கொடுக்கணுமோ அதை கொடுத்துடலாம். நேட்டிவ் லாங்குவேஜ் கேட்குறாங்க. நம்ம நேட்டிவ் லாங்குவேஜ் தமிழ் தான். ஸோ செகண்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ் கொடுத்துருவோம். when you were growing up, what region, country, இந்த மாதிரி கொடுக்கணும்னு சொல்லி போட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் டல்லஸ், டெக்சாஸ், யூஎஸ்ஏ அந்த மாதிரி நம்ம கொடுக்கணும். இப்போ நம்ம என்ன கொடுக்கணும் அப்படின்னா, உங்கள் சிட்டி, உங்கள் ஸ்டேட்டு, கண்ட்ரி. வேர் ஆர் யூ ரெக்கார்டிங் ஃப்ரம், எங்கேருந்து ரெக்கார்ட் பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. லேப்டாப். ஏன் அப்படி கொடுக்குறேன் அப்படின்னா, ஆல்ரெடி நமக்கு என்ன சிட்டி, என்ன ஸ்டேட்டு, என்ன கண்ட்ரிங்கிறத முன்னாடியே கேட்டுட்டாங்க. அதனால் நான் கீழே எங்கேருந்து நம்ம ரெக்கார்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லேப்டாப்லேருந்து தான் பண்ணுறோம். அதனால் அதை கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சப்மிட் கொடுத்துருங்க. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா மைக் பர்மிஷன் கேட்குது. நம்ம மைக் பர்மிஷன் ஆல்ரெடி கொடுத்தாச்சு. ஒருவேளை கொடுக்கல அப்படின்னா உங்களுக்கு பாப்அப் விண்டோ மாதிரி இந்த இடத்துல வரும். வந்ததுக்கப்புறம் இங்கே கண்டினியூ அலோவிங் கொடுத்து டன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரெஃப்ரெஷ் பண்ண சொல்லி கேட்கும். ஒரு டைம் பேஜ் ரெஃப்ரெஷ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ரெக்கார்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இங்கே யுவர் மைக்ரோஃபோன் இஸ் ஒர்க்கிங் அப்படின்னு போட்டிருக்கு. என்னோடய மைக்ரோஃபோன் ஒர்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாங்க. உங்களுக்கும் ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பண்ணணும். Say the correct phrases. Please check the quality for each recording as you go. If you make mistake, re-record the item before moving the next one. அதாவது ஒரு டைம் நீங்கள் பேசிட்டீங்க அப்படின்னா செக் பண்ணி பார்த்துக்கோங்க குவாலிட்டி எப்படி இருக்குன்ட்டு. ஒருவேளை குவாலிட்டி மிஸ்டேக் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா திருப்பி ரீரெக்கார்ட் பண்ணிக்கலாங்கிற மாதிரி போட்டுக்கிறாங்க. ஒன்ஸ் நீங்கள் நெக்ஸ்ட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா திரும்ப பேக் போக முடியாதுங்கிற போட்டிருக்காங்க. செட் யுவர் ரெக்கார்டிங் வால்யூம் லெவல் நெய்தர் டூ லவுட் ஆர் நாட் சாஃப்ட். அப்புறம் ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப நாய்ஸாகவும் இருக்கக்கூடாது. மீடியமில் வால்யூம் வச்சுக்கணும் மைக்கோட வால்யூமை. டோன்ட் எல் விஸ்பர், அதாவது ரொம்ப சத்தமே இல்லாமல் பேசக்கூடாது. கொஞ்சம் லவுடாக நார்மலாக நீங்கள் கேஷுவலாக பேசணும். டூ செட் யுவர் மைக்ரோஃபோன் வால்யூம், அதாவது உங்கள் வால்யூம் கரெக்டாக நீங்கள் செட் பண்ணிக்கோங்க. ஸ்பீக் நேச்சுரலி அண்ட் வித்தவுட் பாசிங் பிட்வீன் வேர்ட்ஸ், அதாவது சில வேர்ட்ஸ்க்கு உள்ளே எந்த கேப்பும் இல்லாமல் பண்ணணும். அதை பார்த்துக்குங்க. டாக் லைக் யூ ஆர் டாக்கிங் டு அனதர் பர்சன். மற்ற ஆளுங்கிட்ட நீங்கள் பேசுகிறீங்களா அந்த மாதிரி நீங்கள் பேசணுங்கிறாங்க. நாட் லைக் யூ ஆர் டாக்கிங் எ மெஷின் பேசுகிற மாதிரி பேசக்கூடாது. டூ த ஹோல் ஹிட் ஆல் ரெக்கார்டிங்ஸ். Don't take more than a couple of minutes to set up recording. If it is not easy, just skip this hit. அதாவது உங்களுக்கு ஈஸியாக இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த ஹிட்டை நீங்கள் பண்ணாதீங்கன்னு போட்டுக்கிறாங்க.
இந்த ஹிட்டு முழுக்கவும் வந்து நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணி செய்யுங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, மைக்கு செக் பண்ணுவோம். ஓகே, மைக் செக் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து டிஃபால்ட் மைக் ஆல்ரெடி செலக்ட் பண்ணி தான் இருக்குது. ஒரு வேளை வேறு எதாவது செலக்ட் ஆகிருந்தது அப்படின்னா நீங்கள் கரெக்டான மைக் செலக்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஒர்க் ஐடி கேட்குறாங்க. அந்த ஒர்க் ஐடி வந்து கரெக்டாக அதுலேயே அசைன் ஆயிரும். அடுத்து வந்து இந்த இடத்துல ரெக்கார்டுன்னு கொடுத்துட்டோம் அப்படின்னா ஒரு வேர்டு வரும், அதை வந்து படிக்கணும். டிக்ரீஸ் டெம்பரேச்சர், டிக்ரீஸ் டெம்பரேச்சர். ஓகே, இப்போ வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருவோம். டிக்ரீஸ் டெம்பரேச்சர். இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆடியோ குவாலிட்டி வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது, அதாவது ரொம்ப லோவாக இருக்குதுன்னு சொல்லி ரைஸ் டெம்பரேச்சர், ரைஸ் டெம்பரேச்சர். டிக்ரீஸ் டெம்பரேச்சர், டிக்ரீஸ் டெம்பரேச்சர், ரைஸ் டெம்பரேச்சர். ரைஸ் டெம்பரேச்சர், டிக்ரீஸ் டெம்பரேச்சர். ரைஸ் டெம்பரேச்சர். ரைஸ் டெம்பரேச்சர், டிக்ரீஸ் டெம்பரேச்சர். டிக்ரீஸ் டெம்பரேச்சர், ரைஸ் டெம்பரேச்சர். ரைஸ் டெம் decrease temperature, decrease temperature, raise temperature. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டு 2 ஃப்ளாஷஸ் மட்டும் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேச சொல்லியிருக்காங்க. இங்கேயே போட்டிருக்கு பாருங்கள், நவ் சே த ஃப்ளாஷஸ் எ லிட்டில் ஃபாஸ்டர். கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசணும் அப்படிங்கிற மாதிரி போட்டுருக்குறாங்க. அதனால தான் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக பேசினேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், முடிஞ்சுது. நெக்ஸ்ட் கொடுத்து பார்ப்போம். ஓகே, யூ ஹேவ் கம்ப்ளீட் த ரெக்கார்டிங் டாஸ்க், தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் அப்படின்னு வந்துருச்சு. இப்போ வந்து ஏஎம்டி சப்மிட்டுங்கிற பட்டன் இருக்குது, இங்கே கிளிக் பண்ணால் சப்மிட் ஆகிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சப்மிட் பண்ணியாச்சு. நீங்களும் இதே மாதிரி ஹிட்டை வந்து அசைன் பண்ணி பண்ணுங்கள், ஃபாலோ பண்ணி பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து பண்ணிக்கலாம், அப்ரூவ் ஆயிரும். நல்ல ஒரு ஒர்க்கு தான், ஈஸியாக தான் இருக்குது. நீங்களும் வந்து குவைட் என்விரான்மெண்ட்டில், அதாவது அமைதியான இடத்துல வந்து உட்காந்து இந்த ஒர்க்கு நீங்கள் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம டெக் ஃபேர் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை.